Hi. Hi. Welcome back to our channel, The Rare Vlogs. நீதா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். ஆமா, திருச்செந்தூர் கிளம்பி போயிட்டு இருக்கோம். கிளம்பிட்டோம் ஊர்ல இருந்து. இப்போ நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா திருச்செந்தூர் போக வேண்டியதான். போயிட்டு அங்கே ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கோம். அங்கே போயிட்டு நாங்கள் ரூமையும் காட்டுறோம், எப்படி போய் சாமி பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் யாராவது பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க போகலாம். பாய். நம்ம ரீச் ஆகிட்டோம். இந்த ரெசார்ட்டில் தான் வந்து நம்ம தங்க போகிறோம். நம்ம இப்போ தான் உள்ளே போக போகிறோம். ஆக்சுவலாக லாஸ்ட் டைமும் இந்த ரெசார்ட்டில் தான் நாங்கள் வந்து தங்கணும். அதனால சரி ஓகே ஒரு தடவை தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நாங்கள் புக் பண்ணிட்டோம். செக்-இன் ரூம் போகணும். கார் எப்படி நிப்பாட்டு போயிடுவா? இதில் போயிட்டு ரூமுக்கு போயிட்டு அதில் அதை போடுங்க. சரி சேந்தன் இங்கே பாரு, விளையாடுற இடம் சேந்தனுக்கு. இங்கே வந்துட்டோம். செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அப்படியே கையில் வச்சுட்டே அந்த தூங்கிட்டு இருந்தானா அப்படியே வச்சுட்டு வந்தது வந்து நான் தூங்கிட்டு இருந்தாலும் என்னடா தூங்கிட்டு இருக்கான் இருக்கும். இவன் முழிச்சிருந்தானா ஐயோ போய் ஒவ்வொன்றையா அவங்க போய் ஓட்டுறத பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பான். அதனால சரி பரவாயில்ல தூங்கட்டும்னு நினச்சேன். ஆனால் அதுவும் கை வலிக்குது. அப்புறம் தூங்கும்போது போர் அடிக்கும் அந்த மாதிரி இருந்தது. ரூம் போய் கேட்க போகிறாரு. நாங்கள் ஆல்ரெடி வந்து அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம். எந்த ரூம்னு கேட்டோம்னா நம்ம அதுக்குள்ளே போய் செக்இன் பண்ணிடுறோம். அப்பா எங்கே போயிருக்காங்க? அப்பா அங்கே போயிருக்காங்க. அப்பா போய் கேட்டு வரட்டும் சரியா? வருவாங்க. என்ன சொன்னாங்க? என்ன எந்த ரூமா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அங்கே போய் இருக்கு. அப்படியா? இப்ப அங்க போய்க்கலாமா? ரூம் வந்து ரீச் ஆயிட்டோம். ஆனா ரூம் டூர் வந்து நான் காட்டலான்னு பார்த்தேன். இவனுக்கு இப்போ வந்து சாப்பாடு ஊட்டணும். அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு இவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி உடனே கோயிலுக்கு கிளம்புறோம். இன்னைக்கே நாங்கள் கிளம்புற மாதிரி பிளானு. ஆக்சுவலி அக்ஷயா ஹரிஹரன் வந்து எங்களோட வர்றதா இருந்தது. ஆனால் வந்து வர முடியல. எங்கள் டைமிங்கும் அவங்க டைமிங்கும் ஒத்து போலையா. அதனால இந்த தடவை அந்த பிளான் வந்து வேற மாதிரி சொதப்பிடுச்சு. ஸோ அதனால வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாக் எனக்கு தெரிஞ்சு என் பர்த்டேலாம் முடிச்சு கொஞ்சம் நாள் இல்லை மந்த்ஸ் கழிச்சு தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கும் முன்னாடி வந்துடலாம், பர்த்டேக்கு முன்னாடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக நாங்கள் வந்து வந்துட்டோம் திருச்செந்தூருக்கு. பரோட்டா வேணுமா? மம்மம் சாப்பிடலாமா? இல்லை அது பண்ணிட்டோம்னா அப்படியே நான் ஊட்டிட்டு கூட ரெஃப்ரெஷ் ஆகிடுவேன். சேந்தனுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் ஊரில் கொண்டு வந்து அப்படியே பருப்பு காயெல்லாம் போட்டு சாப்பாடு ஊட்டியாச்சு. நைட்டுக்கு வந்து நான் அந்த இன்ஸ்டன்ட் செர்லாக் கொண்டு வந்திருக்கேன். அதோட பழம் போட்டு அப்படியே கொடுத்துருவேன். போன பழனி வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்து இது மாதிரி காட்டியிருப்பேன். அதே மாதிரி இப்போ திருச்செந்தூரில் முருகனோட இன்னொரு அறுபடை வீட்டில் இப்போ நம்ம வேறு ட்ரெஸ். அது வந்து நான் மாம்ஸ் கிரேடில் தான் வாங்கினேன் அந்த தொட்டில். அண்ட் இவர் ஜேடிசி விஷால் மால் வாங்கினார். இது பி லிட்டில் இதில் வாங்கலை, சி இதில் போடல. அது என்னது என்ன சொல்ல வேஷ்டிலாம் அவங்க போடல. ஏன்னா இவனே ஹேண்டில் பண்ணும். போன தடவை அப்பா அம்மா ஸ்ரீலாம் வந்தாங்க, அதனால் மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இந்த தடவை அவரே ஹேண்டில் பண்ணணும்னா அவர் பேண்ட் போடுறதுனால இவனுக்கும் நார்மலாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்களா வளையல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதுக்காகன்னு தெரில, ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ வளையல் போடணும்னு தோணுச்சு. அதே தான் அந்த பழனியில் போட்டிருந்தேன் அதே இயரிங் நெக் பீஸ் தான் போட போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ப்ளே மேட் பற்றி தான். நான் வந்து லவ்லாப் பிராண்ட்லேருந்து இந்த ப்ளே மேட் வாங்கியிருக்கேன். கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, லைட் வெயிட் தான். அண்ட் ஆல்சோ வந்து ஃபோல்ட் பண்ணுறது அன்ஃபோல்ட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியான ஒரு வேலை இது. அதோட முக்கியமாக டபுள் சைடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ரிவர்சபிள்னா ரெண்டு சைடுமே வந்து பிக்சர்ஸ் இமேஜஸ்லாம் நமக்கு இருக்கும். ரெண்டுமே கம்ப்ளீட்டாக வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ தட் வந்து கிட்ஸ் இப்போ இதில் விளையாடுறாங்க, பேபிஸ் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கும். நம்ம திருப்பி இந்த மேட்டை திருப்பி போட்டு விளையாட வைக்கிறோம். நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜங்கிள் தீம் ப்ளே மேட். அது மட்டும் இல்லாமல் லவ்லாப்பில் இன்னும் எக்கச்சக்கமான ப்ளே மேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய எஜுகேஷனல் டிசைன்ஸ் அதுவும் அட்ராக்டிவாக கொடுத்துருப்பாங்க. ப்ளே மேட் XP மெட்டீரியல் பண்ணியிருக்கனால நான் டாக்ஸிக் அண்ட் BPA ஃப்ரீ தான். சைஸ் வந்து நல்லாவே பெருசாக இருக்கும். ஆனாலுமே ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி கேரி பண்ணிட்டு போகிறது அதெல்லாமே ரொம்ப ஈஸி. சேந்தன் இப்போ டாட்லர் ஸ்டேஜில் இருக்கனால ஏதாவது ஒன்று கொட்டிடுறான், அதாவது தண்ணி கொட்டுது இல்லை ஏதாவது ஒன்று கொட்டுதுன்னா ஈஸியாக ஒரு வைப்பில் வந்து நம்ம தொடச்சி
வச்சிடலாம். ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். இப்போ நம்ம ட்ரிப்போ வேறு எங்கே போனாலுமே ஈஸியாக கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். அங்கே இவங்களுக்கு வந்து ப்ளே டைமும் கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ உங்கள் குழந்தைங்க வந்து தவழ்கிற ஸ்டேஜில் இருக்காங்க, இல்லை டம்மி டைம்லாம் கொடுக்குறீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். ஸோ க்ராலிங் பேபிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இதில். அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்மாக இப்போ எவ்வளோ நாள் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இதில் ஹைட் அண்ட் சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம பேபியோட ஹைட் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஸோ நீங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அண்ட் Amazon, Flipkart, lovelab.com எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. இவங்க 2 பேர் ரெடி ஆகிட்டாங்க. இவங்க காஸ்டியூம் சேமன். ஹாய் 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 சேமன். ரேணுவோட ட்ரெஸ்ஸு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. எனக்கு ஆசையாக இருந்துச்சு வளையெல்லாம் போடணும். அதனால சரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் போட்டேன். வீட்டில் இருந்து பூ வேறு பூத்து விட்டுருந்தாங்களா, அதை எப்படி வைக்கிறதே தெரியாமல் இந்த அவுட்ஃபிட் இப்படி மேட்ச் பண்ணிட்டேன். இந்த செட்லாம் முன்னாடியே போட்டிருப்பேன். இங்கே இருக்க கண்ணாடியில் பூதம் எனக்கு பிடிக்கல. கோயில் கிளம்பிட்டோம். ஆனால் நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை தூருது. நாங்கள் போகிறது கூட ஸ்டாப் ஆகிட்டா ஓகே. ஆனால் கோயில் இங்கே ரொம்ப பக்கம் தான். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் கோயில். அதுக்குள்ளே எப்படி வந்து ஸ்டாப் ஆகும்னு தெரில. சரி, முருகர் மேலே பாரத்தை போட்டு நாங்களும் கிளம்புறோம். நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தோம், தெரிஞ்சவங்களை வச்சு உள்ளே போகிற மாதிரி. அது எதுவும் மணி பே பண்ணி, அது எதனால அப்படின்னா எங்களுக்கு நின்று பார்க்கணுன்னு தான் ஆசை. ஆனால் இப்போ இவனை தூக்கிட்டு போகிறனால நம்ம டக்குன்னு போகணும். ஏன்னா திடீர்னு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை வெதர் கண்டிஷன் ஏதாவது சரியில்லை அப்படி இப்படின்னா நம்மளை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக பழனியில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியே வந்து போகிறதா தான் பிளான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு யாரு திருச்செந்தூர்ல அப்டேட் போடுவாங்க பேஜ், என்ன திருச்செந்தூர் ஓம் முருகா அபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ். ஆமா, யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லலாம் இருக்கு போல. அங்க ஒர்க் பண்றவங்களாம் என்னன்னு தெரியல. ஆனா டெய்லி 7 மணிக்கெல்லாம் டான்னு காலையில போஸ்ட் போட்டுருவாங்க, இந்த மாதிரி இங்க இவ்வளவு கூட்டம் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு. அவரை நம்பிதான் போறோம், என்ன கதியாகும்னு தெரியல. அவர் வந்து இன்னைக்கு கூட்டமே இல்ல, ஒண்ணுமே கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. அதனால நாங்க அதை யோசிச்சுதான் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம். இல்லைன்னா போயிட்டு என்ன அப்படின்னு பாக்கணும். ஆனா மழை வேற தூருது. வீட்டு வந்து இவனுக்கு வேற சாப்பாடு கொடுக்கும். பெரிய இவன் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். பிடிக்கவே முடியல. டாட்லர் ஃபேஸ்ல இப்படிதான் இருப்பாங்க நினைக்கிறேன். பை. இப்போ நாங்கள் வந்து 4 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஊருக்குள்ளே வந்து அவ்வளோ டிராஃபிக்லாம் இல்லைனா என்ன டிராஃபிக்லாம் இல்லை. கோயில் பக்கத்தில் வந்தோன்னா தான் தெரியும் எப்படி இருக்கு. நான் வேற ரூம் டூர் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரூம் டூரும் போடல, ஒன்றும் போடல. ஆமாம், ரூமை வேற ரொம்ப மெஸ்ஸி ஆயிடுச்சு. அது நல்லா தான் இருக்கு ரூம்லாம். சேனன்ஸ் ஃபர்ஸ்ட் பீச் விசிட். ஹில்ஸ் வந்திருக்கோம். இப்பதான் கடலை பாக்குறோம். முத கடல் கடல் எங்க போய் கடல் நேர்ல ரொம்ப அழகா இருக்கு. நான் வீடியோ எடுக்கிற போன்ல ஸ்பேஸ் இல்லைன்னு இன்னொரு போன் எடுத்துட்டு வந்துட்டேன். அது ரொம்ப கரெக்டா தெரிய மாட்டேன். போன தடவை இங்க நான் கடல்ல குளிக்கும் போது மெட்டி வந்து உள்ள போயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் சரி ஓகே, அப்படியே ஏதோ ஒன்று போகுது கழியுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அது போகுதுன்னா நம்மளுக்கு ஏதோ ஒன்று இங்கே வந்து தொலைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. இப்போ வந்து கடலில் போய் காலை நினைக்க போனோம். போனதோட நல்லா தொப்பு தொப்புன்னு விழுந்தேன் இந்த அலையில. பயமாக இருக்கு. அது இவரும் இல்லாமல் போகிறது. கடலை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து பார்த்து பாவடை பிடிச்சிக்கோ. அங்கே நில்லு. வர வரைக்கும் வரட்டும். ஓகே போதும். அவனை காலை மட்டும் லைட்டா விடுங்க. பயமா இருக்கு. ஆனா கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு கூட்டம் நிக்கிற மாதிரி இருக்கு கோயில். யாரு கூப்பிடுற? இப்போ கடலில் குளிச்சுட்டு மூவர் சமாதி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போவோம். மூவர் சமாதி அங்கே தெரியுதா? இங்கே பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது. மண்ணில் நடக்கவே முடியல. எல்லாம் நனையுது, அந்த சொட்டு சொட்டாக விழுந்து. அந்த மாதிரி தலையெல்லாம் நனைஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் டே ஹேரே ஒரு மாதிரியாக இருக்கும். என்ன பண்ணாலும் செட் ஆகாது. நாமம் போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக மூவர் சமாதி கிடையாது,
ஐயா மண்டபமா ஐயா ஏதோ ஒரு வேற ஒரு இது. நான் லாஸ்ட் டைம் வரும்போது எனக்கு தெரியாது இவங்க இருக்குன்னு. மூவர் சமாதி பார்த்துட்டோம். இதுதான் மூவர் சமாதி. உள்ளே போகணும். கஷ்டம். நாங்கள் திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் போனோம். அதுக்கப்புறம் சேந்தனுக்கு இப்போ 1 இயர் ஆகிறதுக்குள்ளே நாங்கள் போகணும். ஏன்னா முருகர் ரொம்ப கும்பிடும் அப்படின்றனால திருச்செந்தூர் கண்டிப்பாக போயிடலாம் 1 இயர் ஆகிறதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு தான். அவன் பர்த்டே 2 வீக்ஸில் இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அப்படியே ஹரிபரியாக பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். அது உண்மைதானே, வந்து சாமி எப்போ நினைக்கிறாரோ அப்போ தான் வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி. நாங்கள் அதுக்கு முன்னாடி இதை பற்றி யோசிச்சாலும் கரெக்டான டைம் எங்களுக்கு வரல. இப்போ தான் அந்த டைம் வந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பணும். ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா, வேறு யாருக்கையோ பேசி உள்ளே அப்படியே ஸ்ட்ரைட்டாக அமௌண்ட் கொடுத்து போகிறதா தான் பிளான் இருந்தது. நாங்கள் போன தடவை வந்தப்போ டிக்கெட் வாங்கிட்டு போய் 5 to 6 hours ஆச்சு சாமி பார்க்க. ஸோ அதனால தான் வந்து சரி இப்படி போகலான்னு ஒரு யோசிச்சு. அப்புறம் இவர் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தாருன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து இன்னைக்கு கூட்டம் இல்லைன்னாங்க. சரி அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சாமி கும்பிட்டு போனேன். சீக்கிரமாக சாமி பார்த்துக்கணும், ஏன்னா சேந்தன் வேறு கூட்டிகிட்டு வரனால அப்படின்னு. க்யூ இல்லாமல் தனியாக ஒரு வழியில் 2 பேர் மட்டும் உள்ளே போனாங்க. அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்ட்ட கேட்டப்போ இல்லை ஒரே வழி தான், நீங்கள் அப்படி போங்கன்னாங்க. அப்புறம் 2 செகண்ட் யோசிச்சாங்க, சேந்தனை பார்த்தாங்க, அப்படியே எங்களை உள்ளே விட்டாங்க. 2 நிமிஷத்தில் போய் சாமி பார்த்தோம். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அது சீனியர் சிட்டிசன்ஸ் போகிற வழின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அங்கே தான் எங்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சது. ஸோ முருகருக்கு ரொம்ப நன்றி. நல்லபடியாக சாமி பார்த்துட்டு நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஃபோட்டோ எடுத்துருக்கேன், நான் ரூமில் வந்து கட்டுறேன். நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம் சரவண பவனுக்கு. நாங்கள் இப்போ சரவண பவனுக்கு சாப்பிட வந்தோம். ஸோ நான் வந்து மினி இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கேன். சத்தியமாக நல்லாவே இல்லை, அவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹோட்டல். ரொம்ப ஒரு மாதிரி பாவெல்லாம் புளிச்சு. அதுவும் இது வந்து மெயின் திருச்செந்தூரில், சேலம், சென்னை, அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல பிரான்ச்சஸ் எங்கே இருக்குன்னு. அது ரொம்ப ஆசையாக போய் சாப்பிட போனேன். இதுக்காக திருப்பி ரூமுக்கு வேறு வந்துட்டு போனோம். ஆனால் சத்தியமாக நல்லா இல்லை. மதியம் இங்கே சாப்பிட்டதே நல்லா இருந்தது ஃபுட்லாம். பேர்ல் கார்டன் ரெசார்ட் நாங்கள் வந்துட்டோம். நல்லபடியாக சாமி பார்த்துட்டு அங்கே கரெக்டாக நாங்கள் வெளியே வரும்போது தேரும் போச்சு. அங்கே ஒருத்தவங்க ஒரு தாத்தா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இதை இப்படிலாம் பார்க்குறது எத்தனை பேருக்கு புண்ணியம் கிடைக்குமோ ஏதோ சொன்னாங்க. எத்தனை பேர் கொடுத்து வச்சுருக்கோம். கரெக்டாக வெளியே வரும்போது அந்த தேர் வந்துச்சு. நான் அப்படி நினச்சிட்டு தான் பார்க்குறேன். டக்குன்னு அவங்க சொன்னோடனே ஓகே ஆமாம் இல்லை அப்படின்னு தோணுச்சு. சரவண பவன் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா ஆர்டர் பண்ணோம். சும்மா வாங்கி சாப்பிடணும். ஆனால் உண்மையாகவே டேஸ்ட் நல்லா இருக்குது. இதோ மேக் அண்ட் சீஸ் தான் சொன்னோம். அது ஆனால் கிட்ஸுக்கு தான், கிட்ஸ் மேக் அண்ட் சீஸ் தான் நாங்கள் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு அதுலேயே உங்களுக்கு வேறு மாதிரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. பேர்ல் கார்டன் ரெசார்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்குல்ல. அவ்வளோதான், இன்றைக்கி அப்படியே வைண்ட் அப் பண்ணணும். ஊட்டி விட்டு அவ்வளோதான், நம்ம போய் செட்டில் ஆகணும். நாளைக்கு காலையில் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஆமாம், அப்போ நாளைக்கான ரூம் நம்ம காட்டுவோம். ரூம் டூர் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஆக்சுவலாக கிளம்பிட்டோம். மார்னிங் ஆகிடுச்சு. மார்னிங் வந்துச்சு, சில வேலைலாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ காட்டுறேன். ஆக்சுவலாக இதுதான் பாத்வே. இப்படி வந்து இப்படி ரூமுக்குள்ளே போகணும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு ரூம் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம போனோம்னா அப்படியே அவ்வளோதான். ஒரு டிவி, இங்கே ஒரு ஷெல்ஃபு, அதுக்கப்புறம் இங்கே கர்டைன் போட்டு ஜன்னல் வச்சுருப்பாங்க. இந்த இன்டீரியர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃபால் சீலிங்கோட. அப்புறம் இது பெட்டு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது நாங்கள் கிளம்புற டைமாக. இங்கே வந்து அப்படியே இன்னொரு ஷெல்ஃப் வச்சுருக்காங்க. அப்புறம் மிரரு, இங்கே பாத்ரூம், எல்லாமே நீட்டாக தான் இருந்தது. வந்து அப்படியே திருச்செந்தூரில் சாமி பார்த்துட்டு இப்போ வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி ஊருக்கு போய் ரீச் ஆக போகிறோம். ரீச் ஆகிட்டு அவ்வளோதான், இதோட வந்து vlog முடியுது. ஸோ இந்த ரெசார்ட் வந்து பேர்ல் கார்டன் ரெசார்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். நல்லாயிருக்கு. இதோட ரெண்ட் வந்து 2600 அந்த மாதிரி வந்துச்சு. ஃபுட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அன்எக்ஸ்பெக்டட். லாஸ்ட் டைம் வந்தபோது அவ்வளோ எனக்கு பிடிக்கல.
இந்த தடவை நல்லா இருந்துச்சு. அங்கே தங்கின இடம் ஆல்ரெடி தங்கின இடம்ன்றனால தான் நம்பி புக் பண்ணோம். நல்லா இருக்கு எல்லாமே. இந்த கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்குது. அதை விடவே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. இதோட இந்த vlog முடியுது. அடுத்த vlogல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.